இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாயில் இருக்கிற அல்வர்சன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நிறையா செடி கார்டனிங் அதெல்லாம் இருக்குது. ஆலோவேராவது இவருங்க மரம் மாதிரி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் சப்பாத்தி கல்லி, இதெல்லாம் கேக்டஸ் இங்கே இருக்குது. அதெல்லாம் குட்டி குட்டி கேக்டஸ். ஆமாம், இதை தொடர்றவங்க கொஞ்சம் தொடாதீங்க, அவ்வளோவா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம கை ஓட்டையாக போட்டு விட்டுரும். அப்புறமேட்டு இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா முள் பயங்கர ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் பெரிய கேக்டஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பூக்கள்லாம் இருக்குது, அதில் பூ இருக்கிற கேக்டஸ். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி மேலே பூக்கள் அதெல்லாம் இருக்குது, ஃப்ளவர்கள்ஸ். அப்புறம் நிறையா கேக்டஸ் இருக்குது. அங்கே பாருங்க முட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஐஸ்கிரீம் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து டைனோ கேம்ஸ் பற்றி அதில் இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய கேக்டஸ் இருக்குது. சூப்பரான கேக்டஸ். இங்கே பாருங்க அதே அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது கேக்டஸ்ஸு. இந்த டைனோ கேமில் இருக்கிற மாதிரி என்ன ஒரு சர்ப்ரைஸ். பட்டர்ஃப்ளை இந்த இலைகள்லாம் இந்த முள்ளில் வந்து குத்திட்டு இருக்குதுங்க. எடுத்துகிட்டு ரெஸ்கியூட். இந்த ஆரஞ்சாடா இல்லை லெமனா? இல்லைங்க லெமன்லாம் இருக்குது. ஐயோ பிச்சு விட்டோன்னே எனக்கே தெரியாது எப்படி வச்சு. இது லைட்டாக தொட்டாலே பிச்சு அப்படியே வச்சிட வேண்டியதான். அப்படியே பிஞ்சு போச்சுங்க. இது அப்படியே எடுத்து இங்கே அப்படியே வச்சிட வேண்டியது தான். இப்போ தான் இதை விட்டு போட மாட்டான். இப்போ தான் எவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு பாவம் இந்த கேக்டஸ். சரி, அப்படியே புசுன்னு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குன்னு அமுச்சு பார்த்துறாதீங்க. ஃபுல்லாக முள் இங்கே தெரியுது. சாஃப்டாலாம் இல்லை, உள்ள மட்டும் தான் அதான் பஞ்சு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இதுவும் செம்ம ஹைட்டுக்கு இருக்குது. மேலே மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா செடியெலாம் இருக்குல்ல, எங்கே உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. கேக்டஸ் செடி மேலே உட்காந்துட்டு இருக்குது. நிறையா பேர்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இது பாருங்க ஒரு மரம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்துட்டு இந்த மரம் பயங்கரமாக இருக்குது.